ஹாய் ஹலோ அண்டு வெல்கம் மை சேனல் சன் ஆரி ஒர்க். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வந்து லீஃப் ஒர்க் வந்து என்னென்ன வெரைட்டி ஆஃப் லீஃப் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஜர்தோசியில் பார்த்துட்டோம். ஸோ வந்து நான் இந்த ஜர்தோசி வந்து போட்டு வச்சுருக்கேன், பட் அது வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ வந்து இப்போ நான் பீட்டில் வந்து லீஃப் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மறுபடியும் லாங் ஸ்டிச் போட்டுட்டு லாங் ஸ்டிச் ஒன்று ஷார்ட் அந்த மாதிரி போட்டுட்டு த்ரெட்டை வந்து நல்லா இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு நாம் ஒரு பக்கம் லீஃப் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இன்னொரு பக்கத்துக்கு நாம் போகணும். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து லீஃப் வந்து வரும். ஸோ வந்து நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பக்கம் இந்த பக்கம் போட்டுட்டு அந்த பக்கம் போட்டுட்டு அப்படி வந்து போடாதீங்க. ஒரு பக்கம் லீஃபு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பக்கம் போடணும். லாஸ்ட் எண்டில் வந்து 5 பீட்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டுலேருந்து 3rd லைன் வரைக்கும் நான் வந்து 4 பீட் தான் வச்சேன். லாஸ்ட் எண்டில் வந்து 5 பீடு வச்சுருக்கேன். நான் கவுண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் லீஃபு. இப்போ லாக் ஸ்டிச்சு மோஸ்ட்லி வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து 2mm பீடு தான். நான் வந்து சுகர் பீடு வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ எதுக்குமே நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ உங்களுக்கு வந்து எது வந்து கரெக்டாக வருது, பர்ஃபெக்டாக வருது, உங்களுக்கு வந்து இருக்கிற ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி எப்படி கரெக்டாக வருது அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த லீஃப் வந்து எண்டு நாட் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இந்த லீஃப் வந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து நம்ம சம்கியில் பார்க்க போகிறோம். சம்கி ஆல்ரெடி நான் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் அந்த ட்ராயிங் நாம் எப்படி லீஃப்க்கு நம்ம போட்டிருக்கோமோ அந்த ஷேப்லேயே வந்து வரணும். இது நீங்கள் நல்லா நோட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சம்கி வந்து ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஸோ வந்து இது ஒரு கஷ்டமே கிடையாது. லாஸ்ட் எண்டு வந்து எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே வந்து நாட் போட்டுடணும். அங்கேயே மறுபடியும் நீடில் விட்டு நாட் போட்டுடணும். இப்போ நம்ம வந்து சென்டரில் வந்து பீடு வச்சிடலாம். ஸோ இந்த லீஃப் வந்து எதுலேயும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, எந்த மீடியாலேயும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ நான் இது வந்து இப்போ புதுசாக ட்ரெண்டிங்கில் இருக்குது. அடுத்து வந்து நான் வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர் வந்து சொல்லி கொடுக்குறேன். ஸோ வந்து அதையும் பாருங்கள். சம்கியில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து அவ்வளோ அழகாக வரும். இது வரைக்கும் நான் வந்து ஃப்ளவர்னு சொல்லப்போனால் வந்து புல்லிங் நாட் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரிங் நாட் சொல்லி கொடுத்துருக்கேன்.
அதுக்கப்புறம் வந்து கட்டானா பீடில் எப்படி போடுறது அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இனி வந்து வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து இன்னும் வரும் நம்ம சேனலில். ஸோ இது வந்து ஒரு விதமான லீஃப். இதுவும் நீங்கள் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒன் சைட் லீஃப்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி அவ்வளோதான். இந்த லீஃப் வந்து ஃபினிஷிங் தான். இப்போ நம்ம இதில் லாக் ஸ்டிச் வந்து போட்டுடலாம். இப்போ அடுத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து நான் அவுட்லைன் கொடுத்துட்றேன் நான். இப்போ நம்ம அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஜர்தோசியில் வந்து லீஃப் பார்க்க போகிறோம். ஜர்தோசி 2M பீட் ஒன்று. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் ஒவ்வொரு லீஃப் வந்து ஒவ்வொரு ஒர்க்குக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஜர்தோசி லீஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம பீகாக்கு யூஸ் பண்ணலாம். ஃபெதருக்கு வந்து இது வந்து நல்ல சூப்பராகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபெதருக்கு வந்து நல்லாயிருக்கும். பீகாக் ஃபெதருக்கு போடலாம். பீடு ஒர்க்குக்கெலாம் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற லீஃப் வந்து போடலாம். சம்கி ஒர்க்கு பண்ணுறதுக்கு சம்கி லீஃபே நம்ம யூஸ் பண்ணலாம். ட்ரெடிஷ்னலாக வந்து நம்ம போடுறதுக்கு வந்து இப்போ இந்த பக்கம் 2 பக்கமும் நம்ம பீட் லீஃப் போட்டோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வந்து அந்த லீஃப் வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம. இதில் வந்து மேலே வந்து கொஞ்சம் பெருசாகவும் வர வர கொஞ்சம் ஜர்தோசி வந்து சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அந்த லீஃபு ஷேப்புக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து கட்டான பீட்லேயும் போடலாம். அது வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இது கொஞ்சம் வந்து இதில் எம்போஸ்டிங் வேணும் அப்படின்னாக்கா கீழே வந்து நீங்கள் மறுபடியும் ஜர்தோசி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். இது வந்து கட்டானா பீடில் போடுறது. ஒரு கட்டானா பீடு, சுகர் பீடு அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். பிங்க் கலரில் சுகர் பீடு எடுத்திருக்கேன். ஸோ இந்த லீஃபெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் போட்டு பாருங்கள். எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஃப் வந்து எந்தெந்த வெரைட்டியில் இருக்குது, எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ பாருங்கள், இது வந்து ஜர்தோசியில் போட்டது, இது வந்து பீடில் போட்டது, இது வந்து சம்கியில் போட்டது, இது வந்து பீடில் போட்டது, இது வந்து சம்கியில் போட்டது, இது வந்து கட்டானா பீடில் போட்டது.